ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரோஹன். நான் ஒரு 4 இயர்ஸாக ஜிம் போயிட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 6 இயர்ஸாக எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என் ஃபிட்னஸ் நாலேஜ் வந்து இப்போ நிறையா பேர்த்துக்கு யூஸ் ஆகும். சரி, நம்ம அதை வச்சு நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு என்ன ஃபிட்னஸில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து என்கிட்ட ஒரு கொஷினாக கேளுங்கன்னு ஆஸ்மியை கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவங்களுடைய கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அது வந்து மோஸ்ட்லி எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒரு பிகினர்ஸ், ஜிம் புதுசாக ஆரம்பிக்கிற பிகினர்ஸ் வந்து கொஷின் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோ பேர் வந்து பிகினர் ஒர்க் அவுட் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வச்சிடலாம். இன்னும் யார் யாரெல்லாம் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் போய் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா, எக் தவிர லோ பட்ஜெட் ப்ரோட்டீன் ஃபுட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக் தவிர நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரோட்டீன் சோர்ஸ் பார்த்தோன்னா வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா எக்கோட வந்து ப்ரோட்டீன் சோர்ஸுன்றது வந்து ரொம்ப லோ காஸ்ட்லேயுமே பயோ அவைலபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன் பாடியில் வந்து அப்சர்வ் ஆகுது அதை பற்றி. பயோ அவைலபிலிட்டி வந்து எக்கை தவிர வந்து லோ பட்ஜெட்டில் வந்து வேறு எதுலேயுமே ரொம்ப அதிகம் கிடையாது. அதே மாதிரி எக் தவிர லோ பட்ஜெட் ப்ரோட்டீன் சோர்ஸ் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். அதாவது சோயா சங்க்ஸ் அந்த மாதிரி. சோயா சங்க்ஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. அதாவது 100 கிராம்ஸில் ஒரு 50 கிராம்ஸு அது மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா நம்மளால் 100 கிராம்ஸ் சாப்பிட முடியாது. 100 கிராம்ஸ் சோயா சங்க்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாலே இவ்வளோ இருக்கும். அது ஊற வச்சதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக இருக்கும். இதுவே நம்ம 100 கிராம்ஸ் ஆஃப் எக்குன்றது, அதாவது அதே கிராம்ஸ் ப்ரோட்டீன் வரதுக்காக எக்கோ இல்லை சிக்கனோ வேறு ஏதாவது சாப்பிடும்போது அது இந்த அளவுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு கேட்டிங்கன்னா பச்சைப்பயிறு இருக்குது, அப்புறம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறப்ப நம்ம பட்ஜெட் தான் முக்கியம்னா சோயா சங்க்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா நம்ம பட்ஜெட்டோட ஹெல்த் ரொம்ப முக்கியம்னா, ஹெல்த்துன்றதோட நம்மளோட கம்பேட்டபிலிட்டி டைம், இந்த டைமுக்குள்ளே நம்மளால் சாப்பிட முடியணும்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு வந்து எக்கு சிக்கன் அதெல்லாம் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களால் முடியும், எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம். என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து சோயா சங்க்ஸ் என்னைக்காவது சிக்கன் சாப்பிடாத அன்றைக்கி எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்து அது என்னால் எப்படி சொல்கிறது, அதாவது அது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணணும்னா என்னால் ஒரு, அதாவது தயிர் அதெல்லாம் வச்சுக்கிட்டு கடிச்சிக்க தான் இது யூஸ் பண்ணுவேன். அப்படி இருந்துமே என்னால் ஒரு 30 கிராம்ஸுக்கு மேலே அதை சாப்பிட முடியாது, திகட்ட ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி எதுவும் சோயா சங்க்ஸ்க்கு எதிரானவரெலாம் இல்லை. நான் வந்து அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி அவர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். அதாவது எக்கோட லோ பட்ஜெட்டில் ப்ரோட்டீன் சோர்ஸ் வேணும்னா சோயா சங்க்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதோட பயோ அவைலபிலிட்டி அது எல்லாமே பார்த்தோன்னா எக்கோட கம்மி தான். அவ்வளோதான், அதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, கிவ் மீ சம் டிப்ஸ்ன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதாவது அது என்னன்னு பார்த்தோன்னா, நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோன்னா அது மெயின் காரணம் வந்து என்னென்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை வந்து ஜிம்லலாம் காலேஜ் ஜிம்மில் நான் யூஸ் பண்ணிருக்கும்போது ஜூனியர் பசங்க கேட்பாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 6 மந்த் ஜிம் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்னைக்கெல்லாம் நம்ம ஜிம் போகலையோ அதுதான் வந்து அப்நார்மல் டே மாதிரி இருக்கும். ஜிம் போகிற டே தான் நார்மல் டே மாதிரி இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். அடுத்தது வந்து பாடி ஸ்வீட் ஆகாமல் பாடி ஒரு வெயிட்டு குறைக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கேன். குறைக்கணும் ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாடி ஸ்வீட் ஆகாமல் இல்லை, பாடி சொட்டாகாமல்ன்றது தான் அப்படி போட்டிருக்காங்க. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது பாடி சொட்டாகாமல் வெயிட்டை குறைக்கலாமான்னு கேட்டால் வந்து வெயிட்டை குறைக்கலாம். அதுக்கு என்னென்னா நம்ம கேலரி டெஃபிசிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கேலரி டெஃபிசிட்டில் சாப்பிட்டாலே வெயிட்டு குறையும். அதாவது ஒவ்வொரு ஃபுட்ஸையும் நம்ம ட்ராக் பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வைக்கணும். நானும் ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுருக்கேன், ஃபுட் வெயிட் மிஷின். அது ஜஸ்ட் ஒரு 250 ருபீஸ் தான் வரும். அதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம கேலரிஸ் ட்ராக் பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா கேலரிஸ் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். அந்த கேலரிஸ் கால்குலேட்டருக்குள்ளே போய் நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, அப்புறம் ஜெண்டரு, ஏஜு அதெல்லாம் நம்ம போட்டோம்னா அதே வந்து காட்டும். நீங்கள் இவ்வளோ வெயிட் இருக்கீங்களா, அப்போ வந்து நீங்கள் இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ணும், இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹை போகிறதுக்கு இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ணும், வெயிட்டை குறைக்கிறதுக்கு இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ணுன்னு அதிலேயே காட்டும். நம்ம அதை வச்சு வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நான் ஜிம் நெக்ஸ்ட் மந்த் போகலான்னு இருக்கேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜிம் நெக்ஸ்ட் மந்த் போகலான்னு இருக்கீங்கன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, சரி ஜிம் நெக்ஸ்ட் மந்த் போகலான்னு இருக்கீங்கன்னா இப்போ வந்து சும்மா இருக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10 to 15 டேஸ் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் தான் ஜிம் போக போகிறீங்கன்னா இப்போயே வந்து ஹோம் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருங்க. அதாவது புஷ்அப்பு,
வீட்டில் ஏதாவது புல்லப்ஸ் இருக்கிற பாரு இல்லைன்னா செவுரில் எல்லாம் புல்லப்ஸ் உங்களால் எடுக்க முடியும். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா புல்லப்ஸு அதெல்லாம் எடுங்க. ஏன்னா இப்பயே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அப்போ அங்கே போய் எடுத்தோன்னே உங்களுக்கு பாடி பெயின் வராது. ஜிம் வரவங்க எடுத்தோன்னே கிட் பண்ணுறதுக்கான முக்கால்வாசி ரீசனே மொதல் 1 மாதம் 2 மாதம் வந்து அவங்களுக்கு வந்து அதிக பாடி பெயின் வரும். அதனால தான் அவங்க கிட் பண்ணிடுவாங்க. என்னடா உடம்பு இப்படி வலிக்குதுன்னு. ஆனால் அது போக போக வந்து அந்த பாடி பெயின் வந்து குறைஞ்சிரும். உங்களுக்கு அந்த பாடி பெயின் இல்லை, அதாவது அந்த மசில் ஃபீல் ஆகும். மசில் ஃபீல் ஆகணும்னாலே அந்த மசிலில் பெயின் இருந்தால் தான் கொஞ்சமாவது அந்த மசில் ஃபீல் ஆகும். அது உங்களுக்கு போக போக ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த் ஆக ஆக தான் புரியும். அதை வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் டைம் இருக்குது உங்களுக்கு. எடுத்தோன்னா ஹோம் ஒர்க் அவுட் விசஸ் ஜிம் ஒர்க் அவுட்டுன்னு வச்சோன்னா என்ன கேட்டால் வந்து ஹோம் ஒர்க் அவுட் வந்து ஆரம்பத்தில் பண்ணலாம். ஒரு 6 மந்த்ஸ் கூட பண்ணலாம். ஆனால் வந்து அந்த 6 மந்த்துக்கு டைமுக்கு அப்புறம் நம்மளால் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண முடியணும். ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடுன்ற கான்செப்ட் வந்து நம்மளால் இதில் பண்ண முடியாது. அதாவது நம்ம வச்ச வெயிட்டோட அடுத்த வெயிட் போட்டால் தான் நெக்ஸ்ட் நமக்கு மசில் கெயின் ஆகும். அது வந்து நம்மளால இதில் பண்ண முடியாது ஹோம் ஒர்க் அவுட்டில் மோஸ்ட்லி. அதனால தான் நான் ஜிம் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 மந்த்ஸ் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கூட ஜிம் போகலாம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுக்கு டைம் இருக்குது, நாங்கள் இப்போ ஜிம் போகிறதில்ல, இப்போ நிறைய பேர் இருப்பாங்க நியூ இயர் தான் நான் ஜிம் போவேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் இருந்தீங்கன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அப்படி போகாதீங்க. இந்த மாதமே போங்க, எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தது என்னென்னா ஹவு டு கெயின் வெயிட் வித்தவுட் கெட் எனி நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஆர் டூயிங் எக்ஸசைசஸ். அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா வெயிட் கெயின் பண்ணணும் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது என்னென்னா வெயிட் கெயின் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனால் வந்து என்னன்னா அது வெயிட் கெயினாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற வெயிட் கெயினாக இருக்காது. வெறும் கொழுப்பு மட்டும்தான் ஏறும். அதாவது நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு எடுக்கலைன்னா அவங்க நியூட்ரிஷியஸ்ன்னு நான் எது சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிறேன்னா நல்ல விட்டமின்ஸ் இருக்கிற ஃபுட்டு, ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டு, அது எதுவும் இல்லாமல் வெறும் கார்ப்ஸு கெடுதல் இல்லை. கார்ப்ஸ் வந்து அது நிறையா பேர் இன்னொரு தப்பு பண்ணுறாங்க. ஜிம் போகிறவங்க கார்ப்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க. கார்ப்ஸும் எசென்சியல் தான். அந்த தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டால் அதுவுமே நல்லது தான். ஆனால் என்னன்னா இவங்க கேட்குறது என்னன்னா முக்கால்வாசி என்ன கேட்டால் கார்ப்ஸு, ஜூஸு, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு அதை மட்டும் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை மட்டும் சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதே தான் அந்த கேலரி டெஃபிசிட் மாதிரி கேலரி சர்ப்ளஸ்னு ஒரு கான்செப்ட். அதே கால்குலேட்டரில் போய் நம்ம போட்டு பார்த்தோம்னா நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ணுன்னு இருக்கும். அந்த கேலரிஸ் விட அதிகமாக சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வெயிட்டு போடும். ஆனால் அந்த வெயிட் போடுறது ஹெல்த்தியான்னு கேட்டால் கிடையாது. அவ்வளோதான். அடுத்தது வந்து ஹவு டு மேக் அன் ஹெல்த்தி டயட்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல கொஷின். அதாவது ஹெல்த்தி டயட்னா என்னென்ன இருக்கணும்னா ப்ரோட்டீனு, கார்ப்ஸு, விட்டமின்ஸு, நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அது டிஃபர் ஆகும். நம்ம இப்போது ஜிம் போகிறோன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு பாடி வெயிட்டுன்ட்டு ஒரு 1.6 to 2 grams ஆஃப் ப்ரோட்டீனாவது எடுக்கணும். ஒரு 1 hour டெய்லியும் ஜிம் பண்ண போகிறோம்னா. இல்லைன்னா ஜிம் போகலைன்னா அட்லீஸ்ட் பாடி வெயிட் இன்ட்டு 1 gram ஆஃப் ப்ரோட்டீனாவது எடுக்கணும். அது இல்லாமல் கார்ப்ஸ், நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்தாகணும். அதுதான் வந்து ஹெல்த்தி டயட்டு. அதாவது ஹெல்த்தி டயட்னாலே வந்து உடனே வந்து சிக்ஸ் பேக் வச்சாதான் ஹெல்த்தி டயட் அந்த மாதிரி கிடையாது. ஹெல்த்தின்றது வேற, ஷெட்டடாக தெரியறதுன்றது வேற. அடுத்தது ஃபிட்னஸ்க்கு ட்ரை பண்ணாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது ஃபிட்னஸ் ட்ரை பண்ணாதவங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் ஒன்று பண்ணுவாங்க. அதையே நீங்களும் பண்ணால் போதும். அதாவது வெயிட்டை குறைக்கணும் இல்லை வெயிட் ஏற்றணும்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் விட்டுருவாங்க. அதையே நீங்களும் பண்ணீங்கன்னா போதும். அடுத்தது அன்டைமில் சாப்பிட்டா வெயிட் போடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்டைமில் சாப்பிட்டா வெயிட்டு போடுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதாவது நம்ம இதே கேலரி டெஃபிசிட் கான்செப்ட் தான். நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் இத்தனை மணிக்கு சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும், இத்தனை மணிக்கு சாப்பிட்டா வெயிட் லோ ஆகும்னு ஒன்று கிடையாது. ஆனால் என்னன்னா அன்டைமுக்கு சாப்பிட்டானா நம்ம கரெக்டாக அந்த 3 மீல்ஸையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா அன்டைமும் சாப்பிட்டோன்னா வெயிட் போடும். அது அந்த அன்டைமும் சாப்பிடாம நீங்கள் லஞ்ச் டைம்லேயே அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வெயிட் போட தான் செய்யும். அது போடாமலாம் இருக்காது. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கேன் வி டூ ஒர்க் அவுட்ஸ் ஆஃப்டர் ஹேவிங் டின்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டால் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் ஒரு சின்ன மீல் ஸ்நாக் மாதிரி எடுத்துகிட்டு ஜிம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் எடுக்க தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இருந்தாலுமே இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா பண்ணலாம். ஆனால் என்னன்னா டின்னர் நம்ம ஒரு 6:30 7க்கே எடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு 7 to 8 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour to 1 hour வெயிட் பண்ணணும். இல்லைன்னா வந்து என்ன ப்ராப்ளம்னா ஒரு மாதிரியே இருக்கும். ஜிம்மில் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு போய் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி நான் என்னோட சஜஷன் என்னன்னா ஒர்க் அவுட் முன்னாடி இந்த பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ், பனானா அந்த மாதிரி மெக்னீஷியம் அதாவது இருக்கிற ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜிம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம். அதுதான் என்னோட இது. அது என்னன்னா ஒரு ரிசர்ச் படியுமே ஒரு சில இதில் என்ன சொல்கிறாங்கன்னா
நம்ம வந்து ஜிம் முடிச்சுட்டு வந்து ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்துட்டு போய் ஸ்லீப் பண்ண போகிறோம்னா, அதை ஸ்லீப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? அதோட அப்சார்ப்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் எனக்கு வந்திருந்த கொஷின்ஸு. இன்னுமே வந்து என்னன்னா, ஒரு சில இதெல்லாம் இருக்கு. என்னன்னா வந்து இன்னுமே நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இதை பண்ணுங்க வெயிட் குறைஞ்சிரும், வயிற்று டூத் பேஸ்ட் போடுங்க, ஜீரகம் போட்டு தண்ணி குடிங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னுமே வெயிட் குறையும்னு யாராவது நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா சாரி. அதே மாதிரி தான் அந்த 5 மினிட்ஸ் ஒர்க் அவுட் வீடியோ, 6 மினிட்ஸ் ஒர்க் அவுட் வீடியோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. என்னன்னா அது பண்ணால் வந்து யூஸான்னு கேட்டால் யூஸ் இருக்கும். அதாவது நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்து அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ் இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு ரிசல்ட் வருமானு கேட்டால் வராது. ஓகே, சரி. ஓகே, இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணாமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னன்னா நீங்கள் நிறையா லைக்ஸ் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறையா பேர்த்துக்கு ரீச் அவுட் ஆகும். ஸோ இன்னும் நிறையா பேர்த்துக்கு யூஸ் ஆகும்.